வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு யம்மியான கிறிஸ்பி பட்டர் garlic மஷ்ரூம்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய மஷ்ரூமா இருந்தா 4 கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட வேண்டாம். இப்போ இது ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த மாவு நல்லா கோட் ஆயிடும். அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு இதை இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கோட்டிங் நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ரெடியா இருக்கு. இதை அடுப்பில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதை ரொம்ப நேரம் நம்ம ஆயிலில் வைக்க முடியாது. ஸோ லைட்டாக இது ஃப்ரை ஆனால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை திருப்பி டீப் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஹாஃப் ஃப்ரையாக இருந்தால் போதும். இது ரெடியாக இருக்குது. இப்போ திருப்பி இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா போதும். நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த மாதிரி 2 தடவை ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா கிறிஸ்பியான மஷ்ரூம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது உருகுனதும் இதில் 10 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். எதுவுமே இது ஓவர் குக் ஆகக்கூடாது. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா வரும். இல்லாட்டி கார்லிக் கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா திக்காயிடும். ஸோ ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு உடனே இந்த சாஸை பண்ணுற மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போது டக்குன்னு சாட்டே பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பியான மஷ்ரூம்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இல்லை மஷ்ரூம் ஆறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, சாகி ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இதை உடனே பண்ணி சாப்பிட்ணும். இதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துட்டு நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான பட்டர் garlic மஷ்ரூம்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டார்டர்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா அதே ஃபீல் கொடுக்கும். ஆனால் ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.